நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் பசுமை தாயகம் சார்பில் காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பசுமை தாயகம் மாவட்ட தலைவர் முருகன், நகர செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலையை வகித்தனர். மேலும் நகர செயலாளர் தனசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் டாக்டர் ராமதாஸ், கலை கல்லூரியின் தாளாளர் RG கோவிந்தசாமி கலந்து கொண்டார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் அழகரசன், பசுமை தாயக மாநில துணை செயலாளர் பொன்னுமலை, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மகளிர் அணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் கல்லூரி மற்றும் பள்ளியின் தாளாளர் EK சுரேஷ், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர், நகரமன்ற உறுப்பினர் சிங்காரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியின் முடிவில் பசுமை தாயகம் சமூக ஆர்வலர் மாவட்ட துணை செயலாளர் பரமசிவம் நன்றி உரை கூறினார். பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.